Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா binary to gray code conversion ஓட truth table, K-map, logic diagram. So எல்லா கான்செப்ட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த binary to gray code conversion table எப்படி ஃபார்ம் பண்ணனும்ங்கறத நான் என்னோட வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அத ஒரு ரீகேப் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் K-map, logic diagram எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 101101ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். இந்த பைனரி நம்பரை நான் இப்போ என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா கிரே கோடா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் கிரே நம்பரா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம்எஸ்பி பிட்டில் என்ன வேல்யூ இருக்கோ, தட் இஸ் 0 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி, அந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி இருக்கு. ஸோ இந்த எம்எஸ்பி என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த எம்எஸ்பியோட அடுத்து என்ன பிட் இருக்கோ அதோட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 0ங்கிறது 1 இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுங்கிறது என்ன அப்படின்னா இன்ஈக்வாலிட்டி. இன்ஈக்வாலிட்டின்னா என்ன அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ரெண்டு இன்புட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 இருக்குது இல்லை 1 1ன்னு இருக்குது அப்படின்னா அவுட்புட் என்ன வரும், 0ன்னு வரும். அப்போ இன்ஈக்வாலிட்டினா என்ன அப்படின்னா 0 1 இல்லை 1 0 இந்த காம்பினேஷனுக்கு நமக்கு அவுட்புட் வந்து 1 வரும். ஓகே, இந்த லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இல்லை நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் சரிதான். 0 + 1 1 இல்லை 1 + 0 1, 0 + 0 0, 1 + 1 0. கேரி எடுத்துக்கக்கூடாது. கேரி இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், எம்எஸ்பி நீங்கள் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ 1 + 0 இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆரே எடுத்துக்கோங்களேன். இது ரெண்டு பிட்டும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், 1ன்னு வரும். அதே மாதிரி 0 + 1. ஸோ இங்கே வந்து ரெண்டு இன்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால 1. அடுத்து இங்கே பாருங்கள் 1 + 1, தட் இஸ் இந்த ரெண்டு இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ அவுட்புட் என்ன வரும், 0 வரும். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்டுங்கிறதுனால 1, இங்கேயும் டிஃப்ரெண்ட் இன்புட்டு 1. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுன்னா இன்ஈக்வாலிட்டி, ரெண்டு இன்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவுட்புட் வந்து 1ன்னு வரும், அதர்வைஸ் 0ன்னு வரும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த ட்ரூத் டேபிளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெசிமல் நம்பர் 0லேருந்து 15 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெசிமல் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக பைனரி வேல்யூ எழுதணும். ஓகே, ஸோ இந்த பைனரி வேல்யூ இங்கே எழுதுறப்போ B0 B1 B2 B3 இங்கே என்ன ஆர்டரில் எழுதுறீங்களோ அதே மாதிரி G0 G1 G2 G3. ஸோ பைனரிங்கிறது இன்புட்டு, கிரேங்கிறது அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 0லேருந்து 15க்கான பைனரி வேல்யூ எழுதிட்டீங்களா, இதை நீங்கள் என்னவா பண்ணணும், கிரேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது எம்எஸ்பி 0. அப்போ 0 அப்படியே எழுதிட்டு 0 + 0 0, 0 + 0 0, 0 + 0 0, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு 0 0 0, 0 0 0, 0 1 என்ன வரும், 1ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 வரும், அடுத்தது 0 0 0, 0 1 1, 1 0 1. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேபிளை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக 1 1 சேம் இன்புட் இருக்குங்களா, அப்போ அவுட்புட் என்ன வரும், 0 வரும். ஃபஸ்ட்டு எம்எஸ்பி பிட்டு அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த பிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 + 1 இல்லைனா ரெண்டு இன்புட்டும் வந்து சேமாக இருக்குன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும், 0 வரும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 1 1ன்னு இருக்குது, 0. இங்கே பாருங்கள் 1 1 0. ஓகே, ஸோ அப்போ இந்த டேபிளை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்டாக நம்ம எழுதணுங்கிறத இந்த பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா G0 G1 G2 G3க்கான மின் டேர்ம்ஸ் எழுதணும். இப்போ இந்த மின் டேர்ம்ஸ் எப்படி மேடம் எழுதுறது அப்படின்னா இந்த பைனரி காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த பைனரிக்கு என்ன பைனரிக்கு இந்த G0ஓட வேல்யூ 1 வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள் 1, ஸோ இந்த 1க்கு 1 வருது. அதே மாதிரி 2க்கு 1 வருது. அடுத்து இங்கே பாருங்கள் 5க்கு 1, 6க்கு 1, அதே மாதிரி 9க்கு 1, 10க்கு 1, 13 14 அந்த நம்பர் தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். சிக்மா எம்ங்கிறது மின் டேர்ம்ஸ்.
இதே மாதிரி G1. ஸோ G1 வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 வரைக்கும் 1 வருது. அதே மாதிரி பாருங்கள் 10, 11, 12, 13 வரைக்கும் நமக்கு வந்து 1 வருது. ஸோ அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். அதே மாதிரி G2. ஸோ G2 பாருங்கள் எதுக்கெல்லாம் 1 வருது, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அப்போ 4லேருந்து 11 வரைக்கும் எனக்கு மின் டேர்ம்ஸ் 1 வருது. அதே மாதிரி G3 பார்த்தீங்கன்னா 8லேருந்து 15 வரைக்கும் எனக்கு 1 இருக்குது. அப்போது G0, G1, G2, G3யோட மின் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேமாப் போடணும். ஸோ இங்கே வந்து மின் டேர்ம் நமக்கு வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 15 வரைக்கும் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 4 வேரியபிள் கேமாப்பை எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு கேமாப் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 4 வேரியபிள் கேமாப் போட்டுட்டு ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், B0, B1, B2, B3 அந்த ஆர்டர் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து எந்தெந்த மின் டேர்ம் இருக்கோ அதுக்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், குரூப்பிங் பண்ணணும். ஸோ 4 வேரியபிள் கேமாப்புங்கிறதுனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா தான் அடுத்த லோயஸ்ட்டுக்கு போகணும். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 ஒன்ஸ் இருக்கா, ஆனால் இது வந்து 8 ஒன்ஸையும் ஒரு குரூப் பண்ண முடியாதுங்கிறதுனால 4 ஒன்ஸ் குரூப்பாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். இதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுகிறப்ப நமக்கு என்ன வருது, B1 பார் இன்ட்டு B0 ப்ளஸ் B1 B0 பார். ஆக்சுவலாக இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா B0 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B1ன்னு எழுதலாம் G0க்கு. அதே மாதிரி G1. ஸோ G1க்கும் நமக்கு என்ன மின் டேர்ம்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு குரூப்பிங் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒன்ஸ் குரூப் தான் வருது, 2 டிஃப்ரெண்ட் குரூப் வருது. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது அப்படின்னா B2 B1 பார் ப்ளஸ் B2 பார் இன்ட்டு B1. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. அதே மாதிரி G2. ஸோ G2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது, B3 பார் இன்ட்டு B2 ப்ளஸ் B3 B2 பார். இது வந்து எப்படி எழுதலாம், B2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B3ன்னு எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா G3. ஸோ G3ல வந்து மின் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 ஒன்ஸ் காம்பினேஷன் வரதுனால G3 இஸ் ஈக்குவல் டு B3ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கேமாப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த பைனரி டு கிரே, கிரே டு பைனரி, BCD டு XS3, XS3 டு BCD எல்லாம் டிஃபால்ட்டான கன்வர்ஷன்ஸ். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இதுக்கு கேமாப் எப்படி வரும், அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும், அதுக்கு எப்படி லாஜிக் டயக்ராம் போடணும் அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 4 கேமாப் போட்டு முடிச்சிட்டிங்க. 4 கேமாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லாஜிக் டயக்ராம் போடணும். அப்போ அந்த லாஜிக் டயக்ராம் போடுறப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 இன்புட் இருக்கு, B0, B1, B2, B3ன்னு 4 இன்புட் இருக்கு, 4 அவுட்புட் வரும், G0, G1, G2, G3ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ G0ங்கிறது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, B0 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B1ன்னு சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை யூஸ் பண்ணி டயக்ராம் போட்டிருக்கேன். மேபி உங்களோட காலேஜில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பேசிக் கேட்டை யூஸ் பண்ணி கூட போட்டிருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் பேசிக் கேட்டை யூஸ் பண்ணி போடுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலும் சரி, நீங்கள் எதனால பண்ணிக்கலாம். பேசிக் கேட்னா அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட் யூஸ் பண்ணி டயக்ராம் போடணும். இங்கே வந்து நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை யூஸ் பண்ணி டயக்ராமும் போட்டுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா G1. G1ங்கிறது என்னது, B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B2. அடுத்து பாருங்க G2 என்னது, B2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B3. அடுத்து G3 இஸ் ஈக்குவல் டு B3. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க B1 B0 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணிங்க அப்படின்னா G0 கிடச்சிரும். அதே மாதிரி B1 B2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணிங்கன்னா G1 கிடச்சிரும். அடுத்து B2 B3 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணிங்கன்னா G2 கிடச்சிரும். G3ங்கிறது என்னது, B3யோட வேல்யூ. ஸோ இதுதான் லாஜிக் டயக்ராம் ஃபார் பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷன் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.